வெல்கம் டு லக்ஷ்மி காப்பி சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி நம்ம Canon IR Advance 4045 மிஷின் கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டல் பண்ணி வாஷிங் கிளீனிங் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டேஸ் தான் இந்த மிஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் அங்கே கான்ட்ராக்ட் முடிஞ்ச மிஷின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி இங்கே சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட் நம்ம கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சென்னையில் காட்டுப்பக்கன்ற ஏரியாவில் வந்து நம்ம இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். ஸோ ஆல்ரெடி இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் காமராஜர் சார்ன்றவர் ஆல்ரெடி நம்மக்கிட்ட Konica 205i மிஷின் வந்து ஒரு 1 year 1.5 years பேக் வந்து மிஷின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ ஒரு 1.5-2 லட்சம் காப்பி ரன் பண்ணிட்டார். ப்ளஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிஷினை கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு Canonல ஒரு மிஷின் கொடுங்க சார், எனக்கு ஸ்டாண்ட் பை அந்த Konica இருக்கட்டும். ஸோ அந்த ஒர்க் லோடு அதிகமாக இருக்கிற பட்சத்தில் எனக்கு 2 மிஷினாக தான் நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதை கேட்கப்போது அவர் ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கேட்டிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா Konica லிட்டில் பட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கிற மிஷின் ஏதாவது எனக்கு நல்ல மிஷினாக சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் லாங் டைமாக எனக்கு ரன் ஆகணும், லைஃபும் நல்லா இருக்கணும், கன்சோல்ஸ் ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா Canon IR Advance 4045 மிஷின் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மிஷினோட டெலிவரி அண்ட் இன்ஸ்டலேஷன் டெமோ வீடியோ தாங்க இதில் இருக்குது.
மிஷின் எப்போவுமே வந்துட்டு நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸ்லீப் மோடில் தான் இருக்கும். பவர் பட்டன் மேலே இருக்குல்ல, அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வேக் பட்டன் ஆகும், வேக் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இதுதான் ஸ்லீப் வேக்கு. வேக் ஆகிடுச்சிங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு காப்பி உள்ளே போங்க. காப்பி நல்லா டச். ஓகே, இப்போ வந்து டிஃபால்ட்டாக A4 ஃபஸ்ட்டு ட்ரை 100%. அதுதான் வந்துட்டு ஒரு காப்பி. இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணலாம். ஒரு A4 ஜெராக்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு A4 பேப்பர் வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் வைக்கிறோம். பேப்பர் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு ஜெராக்ஸ் எடுக்கணும்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் வந்துடும். நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நமக்கு ஒரு ஜெராக்ஸ் வந்துடும். இது வந்து ஸ்டாண்டர்டு. இதுலேயே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கணும் அப்படின்னா 2 சைடு ஆன் பண்ணிக்கணும். 2 சைடு உள்ளே போயிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 2 சைடு வந்துடும். இப்போ வந்து ஸ்கேன் பண்ணதும் பிரிண்ட் வராது. ஸ்கேன் பண்ணதும் செகண்ட் பேஜுக்கு வெயிட் பண்ணணும். நம்ம எப்போ வந்துட்டு ஸ்கேன் பண்ணி முடிக்கணுமோ அப்போ டிஸ்பிளேல வந்து ஸ்டார்ட் காப்பின்னு ஒன்று கேட்கும். அப்போ தான் வந்துட்டு வெறும் சிங்கிள் சைடு மட்டும் எடுக்கிறதுக்கு எப்போவுமே வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் தான். ஜெராக்ஸ் எடுக்கணும்னாலையும் சரி, ஸ்கேன் பண்ணணும்னாலும் சரி, ஸ்கேனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுக்க வேண்டிய செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துடணும். இப்போ 2 சைடு எடுக்கிறோம் அப்படின்னா 2 சைடு உள்ள போய் ஓகே கொடுத்துடணும். ஆமாம், 2 சைடு கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்துடணும். இல்லை 2 சைடு வேணாம் கேன்சல் பண்ணணும்னா உள்ளே போய்ட்டு கேன்சல் கொடுத்தீங்கன்னா 2 சைடு போயிடும். 2 சைடு கொடுத்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும். ஒரு பேஜ் ஸ்கேன் ஆகிடும். ஸ்கேன் ஆகி வெயிட் பண்ணும், பிரிண்ட் வந்துடாது. அடுத்த பேஜ் நீங்கள் வச்சு மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் கொடுக்குறீங்க அது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போ டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் காப்பி இப்போ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது ஸ்டோரேஜ் எவ்வளோ காப்பி வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கும். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு நம்ம வந்து கோனி கலர் எடுத்தோம் இல்லையா, பிரிண்ட் உள்ளே போயிட்டு வெளியே வந்தோடனே ஒரு பேஜ் முடிஞ்சிடும். இது அப்படி கிடையாதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ வந்து ஒரு பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கேன், இங்கேயே காட்டும் பாருங்க. ஒரு பேஜ் ஸ்கேன் ஆகிருக்கு, ஷீட்ஸ் ஒன்று. பேக் சைட்லாம் இல்லை, அப்படியே விட்டுருங்க. எதுவும் அப்படியே வச்சுக்கோங்க. அதே தான், எல்லாமே எம்டி தானே. மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜ் ஸ்கேன் ஆகும். 2 பேஜ் ஸ்கேன் ஆயிருக்கு. ஒரு ஷீட் எத்தனை காப்பிங்கிறது இங்கே வந்துடும். நம்ம எத்தனை காப்பி கொடுத்துருக்கோமோ அத்தனை காப்பி. இப்போ நான் இந்த காப்பியை நான் இந்த இடத்துல செலக்ட் பண்ணணுமா? செலக்ட்லாம் பண்ண வேண்டியதில்லை. இது ரெண்டுத்துல எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணுறது கிடையாது. இது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும், எத்தனை பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கீங்கன்னு. இது இருக்கிற பேஜுக்கு அப்படியே டிவைடட் பை 2ல் வந்து இங்கே எத்தனை பேப்பரில் அவுட்புட் வரும்ன்றது காட்டும். இந்த இடத்துல உள்ள காப்பியை மட்டும் நம்ம மாற்றிக்கணும். 55 காப்பி வேணும் 55. அப்போ கிளியர் பண்ணிட்டுனா 1 வந்துடும். 10 காப்பி வேணும் அப்படின்னா 10 கிளியர் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 1க்கு வந்துடும். இப்போ 2 பேஜ் எடுத்துருக்கோம். 3வது செலக்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் ஸ்கேன் பண்ணால் பேஜ் 3 2 பேப்பர் வரும். முதல் 2 பேஜ் ஒரு பேப்பரில் வரும், 3வது பேஜ் அடுத்த பேப்பரில் வரும். அது எல்லாமே நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டார்ட் பண்ணாலும் அது பாட்டுக்கு ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 50 பேஜ் டாக்குமெண்ட்டு அப்படின்னா 50 பேஜ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் ஆகிட்டே இருக்கும். ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு 8வது ஒரு பேஜ் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிஸ்டேக் நான் எப்படி கிளியர் பண்ணுவேன்? ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி சிஸ்டம்க்கு சென்ட் பண்ணிடுங்க. ஃபைனல் அவுட்புட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம திரும்ப பிரிண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து பல்க் டாக்குமெண்ட்டு ரெகுலராக எடுப்பீங்க அப்படின்னா, இல்லை நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்கேன் அண்ட் சென்ட் கொடுத்துட்டு, இப்போ வந்து ஒரு 5 பேப்பர் ஒரு செட்டு தான் போடுறோம் அப்படின்னா அந்த 5 பேப்பர் மட்டும் தான் வேஸ்ட் ஆகும். இதே 5 பேப்பர் 10 பேப்பர் வந்து ஒரு 50 செட்டு 100 செட்டு போடுறோம் அப்படின்னா அவுட்புட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணுறது ஓகே. இதுலேயே வந்து அதுக்கும் ஆப்ஷன் உண்டு. பிரிண்ட் செக்னு இங்கே இருக்கும் பாருங்கள், இங்கே இருக்கும் பாருங்கள். இது ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறது ஒரு செட்டு வந்துட்டு நமக்கு அவுட்புட் வரும். அந்த ஒரு செட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் காப்பி கொடுத்தீங்கன்னா வந்து அவுட்புட் வரும். இல்லைன்னா ரீஸ்கேன் பண்ணணும்னா ரீஸ்கேன் பண்ணலாம். ஒரு பேஜும் அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஸ்கேன் வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ வந்து நம்ம அதை ரீஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஸ்கேன் அண்ட் சென்டில் போயிட்டு 1 டச் கொடுத்து பிசியை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே பேஜ் சைஸு A4ல் தான் எடுக்க போகிறோம்னா A4 போட்டுட்டு நம்ம வச்சு டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக ஒரே பிடிஎஃபாக அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அது ஓகே அப்படின்னா அப்படியே நம்ம பிரிண்ட் கொடுத்துடலாம். அப்படி பிரிண்ட் கொடுக்கலாம். இது எல்லா ஆப்ஷனுமே நமக்கு இதில் உண்டு. இப்போ எந்த சிஸ்டம்ன்றது நான் இதை செலக்ட் பண்ண முடியுமா? இந்த சிஸ்டம் தான் கனெக்ட் பண்ணியிருக்கு. இது பண்ணல. இது இல்லை, பண்ண முடியும் தானே? பண்ணலாம். எத்தனை சிஸ்டம் வேணால் நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு A4 2 சைடு பார்த்தாச்சு. இதிலே வந்துட்டு உங்களுக்கு டென்சிட்டி குறைக்கிறதுலாம் அதில் மாதிரி தான். நார்மலாக டென்சிட்டி குறைக்கிறது ஏற்றுறது எல்லாமே இதே தான். காப்பி ரேஷியோ வந்து குறைக்கிறது கூட்டுறதுலாம் இந்த இடத்துல வந்துடும். இப்போ வந்து A4 R லீகலை வந்து A4 R'ல் எடுக்கிறது,
A3 வந்து A4 கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது, A4 A3க்கு என்லார்ஜ் பண்ணி எடுக்கிறது, இது எல்லாமே இதில் வந்துடும். எப்படி இப்போது A3 வந்துட்டு A4 எடுக்கணும்னா 70% வச்சு லேண்ட்ஸ்கேப்பில் பேப்பர் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதான் இது எப்படி காப்பி ரேஷியோவில் போயிட்டு இந்த இடத்துல வந்து 70% கொடுக்கணும். 70% கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ட்ரேயில் தான் பேப்பர் இருக்குது. இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது. ஆனால் A4 வந்துட்டு அதாவது A3 வந்து லென்த்தில் வர்றது. இது வந்து போர்ட்ரேட்டில் இருக்குது. இப்போ லேண்ட்ஸ்கேப்பில் பேப்பர் வைக்கணும். அவுட்புட்டில் வந்து ஒரு ட்ரேயில் A4 R இப்படி பேப்பர் வச்சணும். இந்த வட்டத்தில் பேப்பர் வச்சிங்க அப்படின்னா இங்கே A4 Rன்னு வரும். இப்போ MP ட்ரேயில் வந்துட்டு நான் இப்போது பைபாஸ் ட்ரேயில் வைக்கிறேன்னு வைங்களேன் A4 R. நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோன்னா A4 R பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டத்தில் இருக்குது பாருங்கள். இது போர்ட்ரேட்டில் இருக்குது, இது லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது பாருங்கள். A3 பேப்பர் இதே வட்டத்தில் தான் இருக்கும். ஸோ அப்படி கொடுத்துட்டு ஓகே கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே A3ல ஸ்கேன் ஆகுறது, அங்கே A3ல சின்னது பண்ணி அவுட்புட் வந்துடும். இது பெருசு பண்ணணும்னா அப்படியே 140. A4 இந்த வட்டத்தில் வச்சு எடுக்கணும், A3ல வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்துடும். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி A4 வச்சுருக்கீங்களா? கீழே உள்ளதை A3க்கு மாற்றணும்னா மாற்றிக்கலாம், A4 R மாற்றணும்னா மாற்றிக்கலாம், எது வேணால் வச்சுக்கலாம். எல்லாமே மல்டிபர்பஸ் ட்ரே தான். கீழே உள்ளது மட்டும் மல்டிபர்பஸ். மேலே உள்ளது மல்டிபர்பஸ் ட்ரே தான். ஆனால் A3 வைக்க முடியாது. மேலே உள்ளது வந்து A3 இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஆமாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். நம்ம பேப்பர் எல்லாமே கீழே உள்ள செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மல்டிபர்பஸ். நம்ம வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சென்சாரில் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த சைடு பேப்பர் கைடு அட்ஜஸ்ட் பண்ணீங்களா, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ இதில் நான் ஸ்கேன் பண்ணி அதுக்கு எப்படி அனுப்புறது? சொன்னாங்க அது இல்லை, இது வந்து நம்ம பிரிண்ட் எடுக்கிறதுக்கு ஓகே. நம்ம ஸ்கேனிங்னு சொல்லி போடுவோம்ல, அதுவுமே இதோட மாடல் சேம் தான். அதே தான் அதான் சொன்னார். நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் சிஸ்டத்துக்கு போயிட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் எத்தனை காப்பி வேணும்னு கொடுத்துக்கலாம். அவ்வளோ அதே காப்பி நீங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க. காப்பி உள்ள போயிட்டு ஃபேவரட் செட்டிங்ஸ் ஐடி கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஐடி கார்டு செட்டிங்ஸ் லோட் ஆயிரும். ஐடி கார்டை வச்சுட்டு ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் ஸ்கேன் ஆகும். திருப்பி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் சைடு ஸ்கேன் ஆகும். அதே இடம் 4 ஐடி கார்டு வரைக்கும் எடுக்க முடியும். எடுக்கலாம் 2 கார்டு 4 சைஸ் எடுக்கலாம், 4 சைடு எடுக்கலாம். இப்போ எங்களுக்கு இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஐடி கார்டு எங்களுக்கு கிளியரா வராது. ஓகே, இதுல எப்படி ஐடி கார்டு கிளியரா வராதுன்னா என்ன மாதிரி சொல்றீங்க? இது வந்து டார்க் வச்சுனா ஒண்ணு ஃபேஸ் தெரியாது. அது வந்துட்டு எல்லா சிஸ்டம்லயும் அப்படிதான். அது வந்து கலர் சொல்லுப்பா. மறுபடியும் ஸ்டார்ட் தான். அதே இடத்துல வச்சு மறுபடியும் ஸ்டார்ட். முடிச்சது ஸ்டார்ட் காப்பி. டென்சிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் முன்னாடியே பண்ணிக்கலாம். அண்ணா ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டலேஷன் எல்லாமே வீடியோவில் கிளியராக உங்களுக்கு காமிச்சிருப்போம். ஸோ இதே மாதிரி எல்லா மிஷின்ஸுமே நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போம். நம்மக்கிட்ட கெனான், கியோசரா, கோனிகா, ஜெராக்ஸ்ன்ற பிராண்ட் இருக்குது. 4 பிராண்ட்லேயும் செலக்டட் மாடல்ஸ் ரிப்பீட்டடாக நம்ம எல்லா கிளைண்ட்டுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளியராக உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். லைக் உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப் பக்கத்தில் கவர்மெண்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கு இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்றது உங்களுக்கு என்வாரன்மெண்ட் எங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட் மிஷினை உங்களுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோங்க. ஸோ நம்ம ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் லொக்கேட்டாக இருக்குது. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணனாலும் ஆல்வேஸ் வெல்கம். எப்போனாலும் நீங்கள் வந்து மிஷின்ஸ் எல்லாமே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களால் வர முடியலன்னா வீடியோ காலில் நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம், ப்ளஸ் வீடியோஸும் ஷேர் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் ஓகே பண்ணது பிறகு பக்காவாக சேஃபாக நாங்கள் பேக் பண்ணி உங்களுக்கு டெலிவரி உங்கள் லொக்கேஷனில் பண்ணி கொடுத்துருவோங்க. தேங்க்யூ.